பீரியட் ஆக்ஷன் ஹாரர்னு விக்கிபீடியாவில் இந்த படத்துடைய ஜானரை டிஃபைன் பண்ணியிருக்காங்க. பட் இந்த படம் வந்து ஒரு ஹாலிவுட் மசாலா தான் ஆக்சுவலாக. ஏன்னா இது ஒரு ஜானர் கிடையாது, கொலாஜ் ஆஃப் ஜானர்ஸ். சர்ரியலா, ஃபேண்டசியா, சூப்பர் நேச்சுரல் ஹாரரா, மியூசிக்கல் ஹாரரா, ஏன் ஸ்லாஷர் படமாக கூட நம்ம சொல்லலாம். நம்ம ஊர் மசாலா படம் எடுக்கிற டேரக்டர்ஸ்லாம் ஒரு விஷயம் சொல்லுவாங்க தெரியுமா, நம்ம ஆடியன்ஸுக்குலாம் ஒரு ஐட்டம் பத்தாதுங்க, அறுசுவை உணவு வேணுங்க, ஃபுல் மீல்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலாக இந்த படத்துடைய டேரக்டர் ரயான் கூக்லருமே என் படம் ஆடியன்ஸுக்கு ஃபுல் மீல்ஸ் மாதிரி இருக்கணும்னு நினச்சி தான் இந்த படத்தை எடுத்தேன் அப்படின்னு அதே தான் சொல்லியிருக்காரு. அதை செஞ்சும் காட்டியிருக்காரு. படத்துடைய முதல் 1 மணி நேரம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகுது. அந்த இடத்துடைய ஜியோகிராஃபி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது, கேரக்டர்ஸை பற்றின அறிமுகம், அந்த காலகட்டத்துடைய பொலிட்டிக்கல் லேண்ட்ஸ்கேப், கருப்பின மக்களுடைய நிலை, ஹீரோஸ் 2 பேரும் ஒவ்வொருத்தராக சந்திச்சு கன்வின்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு வரதுன்னு ரொம்ப டெலபரேட்டாகவே இந்த பேஸில் தான் கதையை கொண்டு போயிருக்காரு கூக்லர். ஏன்னா அடுத்த 1 மணி நேரம் என்ன கதை, அது எப்படி போகுங்கிறத நம்மளால் கெஸ் பண்ணவே முடியாது. அட்லீஸ்ட் ட்ரெய்லர் பார்க்காத என்னால் சுத்தமாக கெஸ் பண்ணவே முடியல. படம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஷூட் அவுட் கிளைமேக்ஸ், அதுக்கப்புறம் இன்னொரு எபிலாக் கிளைமேக்ஸ்னு அங்கேயும் எதிர்பார்க்காத விஷயங்களை நடத்தி காட்டியிருக்காரு இயக்குனர். அது நல்லாவும் இருக்கு.